Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பப்பாளி பழத்தை வச்சு ஒரு கேசரி தாங்க ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம பப்பாளி பழத்தை கட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேசரியா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா நல்லா பழுத்ததா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமா இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, பால் மட்டும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பப்பாளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பேனை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம திராட்சையும் சேர்த்து நல்லா உப்பி வரட்டும். ஏன்னா திராட்சை நல்லா உப்பி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணலாம். அதே பேன்லையே நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம். ரவாவோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரவாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததான் பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் ரவா எடுக்கிறோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ரவாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ரவா ஆஃப் பாயில் ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பப்பாளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த பப்பாளி கேசரிக்கு நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதோட கலரே நமக்கு போதும். நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பப்பாளி சேர்த்து கிளறினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ஃபைனலாக நெய் 1 ஸ்பூன் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான பப்பாளி கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.